ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம வெள்ளரிக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது பச்சை மிளகு இல்லாமல் தான் வெள்ளரிக்காய் கூட்டு எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும்ல, நான் சொல்லிக் கொடுக்கேன். ஏன்னா நான் பண்ணினேன் மக்களே. வீட்டில் பச்சை மிளகு இல்லை, அந்தால வெள்ளரிக்காய் கூட்டு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அந்தால எப்படி வெள்ளரிக்காய் கூட்டு பண்ணேன்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தேங்காய் வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பூண்டு அதில் இருக்குது, சரியா? தேங்காய் கூட. அதுக்கப்புறம் 2 வத்தல், ஒரு கருவேப்பிலை, ஒரு உள்ளி, அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சள், மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் என்னன்னா கடுகு, இந்த டப்பாய்க்குள்ள கடுகு எண்ணெய் இருக்கும். அப்புறம் எண்ணெய் இவ்வளோ இந்த மக்களே. தேவையான எண்ணெய் ஏதாவது போட்டேன்னா சொல்கிறேன், சரியா? அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனை வச்சு பேன் சூடானோடனே எண்ணெயை ஊற்றுங்க, சரியா? எண்ணெயும் சூடானோடனே நம்ம கடுகு எண்ணெய் ரிலீஸ் பண்ணி உள்ளே போடுங்க. அவங்க கொஞ்சம் நேரம் சத்தம் போடுறப்ப வத்தலை தூக்கி யோசிக்காம உள்ளே போடுங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சம் குடும்ப கதையெல்லாம் விட்டு எடுத்து முடிகிறப்ப கருதப்பிலையும் கூட சேர்த்து கதை விடட்டுன்னு போட்டுற வேண்டியதுதான். இப்போ யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ஓடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வருங்க மக்களே. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் தந்துட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், சரியா? கருதப்பிலை போட நேரம் வந்தாச்சு, போட்டாச்சு, சரி. நீ அதுக்கப்புறம் ஒரு கிண்டலை கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல உள்ளி, அதையும் போட்டு ஒரு மிக்சிங்கை கொடுக்க வேண்டியதா. லைட்டாக ஒரு வதங்கினா போதும். அதுங்க ரொம்ப வதங்கணும் இல்லை, ஏன்னா நம்ம வெள்ளரிக்காயை போட்டு வேக வைப்போம்ல, அது வதங்குறதுக்குள்ள நம்ம ஒரு ஜார்ல தேங்காய், ரெண்டு பூண்டை கூட போட்டுற வேண்டியதான். அதுக்கு கூட இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் இதில் சேர்க்கணும். இல்லைன்னா சீரகம் சேர்க்கணும், சரியா? அதுக்கப்புறம் கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல, அதுலயும் கொஞ்சோண்டு எடுத்து சேர்த்துக்கோங்க, சரியா? கொஞ்சம் சேர்த்து, ரொம்ப சேர்த்துறாதுங்க, அது ஒரு மாதிரி ஸ்மெல்லி ஆயிரும். கொஞ்சம் சேர்த்து அதை அரைச்சி வச்சிருங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் வதங்கி முடிச்சோன்னா நம்ம வச்சிருக்க வெள்ளரிக்காவை தூக்கி போட வேண்டியதான். நான் வேற இந்த வீடியோ வேண்டி என்ன பண்றேன்னா, சின்ன பேனை தூக்கி வச்சிடுறேன்னா அது மிக்சிங் ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்களே. அதனால நான் எப்படி இல்லாம என்னுடைய மிக்சிங் திறமையை காட்டி எடுத்து நல்லா கிண்டி எடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நீங்களும் உங்க மிக்சிங் திறமையெல்லாம் காட்டி எடுத்து எப்படியாவது மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தை எடுத்து மூடி வச்சிருங்க. அதை எடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்க, லைட்டாக குக் ஆயிருக்கும். தண்ணி எதுவுமே வெள்ளரிக்காவுக்கு ஊத்தாண்டா, சரியா? லைட்டாக நீங்கள் லோ ஸ்பீடில் வச்சு குக் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்புறம் நம்ம அரைச்சிட்டு வர சொன்னேன்ல உங்கள்கிட்ட, அந்த தேங்காய் எண்ணெய் தூக்கி தேங்காய் எண்ணெயில் மக்களே தேங்காவை தூக்கி உள்ளே போட வேண்டியதான், அரைச்சி கொண்டு வந்ததை. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு நம்ம மிளகு பொடி ஐட்டம்ஸ் எல்லாம் போட வேண்டிய, வேற ஒன்றுமே இல்லை. மிளகு, மஞ்சள், இவ்வளோ இந்த மல்லி எல்லாம் இதுக்கு வராது, வேற மிளகு மஞ்சள். ஏன் மிளகு போட்டேன்னா, இது என்னன்னா என்கிட்ட தான் மச்ச மிளகாய் இல்லைல்ல, அதனால மிளகாய் தூள் போட்டேன் மக்களே. அப்படி ஒரு வெள்ளரிக்காய் கூட்டு செஞ்சு கொண்டு வந்தேன், சரியா? இனி நல்லா மிக்சிங் கொடுங்க. எல்லாம் அந்த அரைப்பெல்லாம் சேர்ந்து எடுத்து மிக்ஸ் ஆனாதானே நமக்கு அழகா வெள்ளரிக்காவில் மிளகு உப்பு எல்லாம் பிடிச்சிருக்கும். இப்போ யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ஒன்று வாடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, சரியா? நல்லா மிக்சிங்கை கொடுத்து எடுத்து திருப்பி மூடி வச்சுட்டீங்கன்னா சூப்பராக வெள்ளரிக்காய் கூட்டு ரெடி ஆயிரும். இதுக்கிடையில உப்பு போட்டேன் மக்களே, வீடியோ எடுக்கையில நீங்கள் கண்டிப்பாக உப்பு போடுங்க, சரியா? உப்பு போட்டு எடுத்து இது பண்ணினீங்கன்னா சூப்பரான வெள்ளரிக்காய் கூட்டு ரெடி ஆகி வந்துடும்.